டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பாசி பயிரை வச்சு ஸ்வீட்டான கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாசி பயிரில் தண்ணி ஊற்றி உப்பை போட்டு மூடி போட்டு 4 விசில் விட்டுருங்க. ஒரு கப்பு பச்சரிசி மாவு, ஒரு 2 கப்பு மைதா மாவு, கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாசி பயிறு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். தட்டி போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். எல்லாம் கலந்து விட்டுட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க. மாவை பிசைஞ்சு வச்சாச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாசி பயிரை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கோங்க. பாசி பயிரை நல்லா அப்படி நசுக்கி விட்ருங்க. நசுக்கிட்டு காமிக்கிறேன். கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். பாசி பயிரை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுத்து விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். நசுக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட சர்க்கரை ஒரு ஆஃப் கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். அது சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு சின்ன பாதி முறி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் போட்டு திருவி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து அப்படி கலந்து விட்ருங்க. கையை வச்சு நல்லா அப்படி கலந்து விட்ருங்க. பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. கலந்து விட்டாச்சு. இது வந்து கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குழி மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து மோமோஸ் கொழுக்கட்டை மாதிரி பண்ணி காமிக்கிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குழி மாதிரி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஸ்டப்பிங் வந்து ஒரு ஸ்பூன் உள்ளே வச்சு ஸ்டப் பண்ணி இப்படி மூடி விட்ருங்க. இப்படி மோமோஸ் மாதிரி ஷேப்பில் மூடி விட்டாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாமே இது மாதிரி ரெடி பண்ணி காமிக்கிறேங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி மூடி இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணியிருக்கிறேன். பாருங்க, இது மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ணி இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். தண்ணியுமே கொதிக்க விட்டாச்சு. தண்ணி சூடாயிட்டுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க கொழுக்கட்டையை உள்ளே வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் வேக விட்டுருங்க. கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. பாசி பயிறு இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.